சில பேர் விஜய் பார்க்குறதுக்காக அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது, அவங்களெல்லாம் தற்குறி அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களையே தற்குறி, அணில் குஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எகெயின்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் தளபதி விஜயை எகெயின்ஸ்ட் பண்ணுங்கள். அவரை எதிர்த்து நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஏன்னா அவர் அரசியல்வாதியாக இருக்கார். அதுக்காக மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்களை நீங்கள் தற்குறின்னு சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? முதல்ல ஒரு மூணாவது ஒரு ஆள் வரட்டுமே. 60 வருஷமாக 2 கட்சிகள், பெரிய கட்சிகள் ரூல் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாட்டை. மூணாவது ஒரு கட்சி வரட்டுமே. அது ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ இருக்கிற கட்சினால் பயனடைஞ்சவங்க இந்த கட்சியை பற்றி கண்டிப்பாக தப்பாக பேச மாட்டீங்க. அந்த கட்சிக்கு எகெயின்ஸ்டாக பேச மாட்டீங்க. இந்த கட்சினால் எந்த பயனும் அடையாதவங்க இருப்பாங்கள்ல, அவங்க பேச தான் செய்வாங்க. அவங்க போய் பார்க்க தான் செய்வாங்க. புதுசாக ஒரு தலைவர் வராரு அப்படின்னா போய் பார்க்க தான் செய்வாங்க.